கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. புதுசாக கார்த்திக் எதிராக ஒரு வில்லி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ரியாவும் சரி ஐஸ்வர்யாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து கரெக்டாக ஆனந்த் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு ஐஸ்வர்யா வந்து, மாமா நான் சொல்கிறது கேளுங்க, கார்த்திக் வந்து எங்கே சுற்றி போனாலும் இந்த அபிராமி கம்பெனியில் வந்து எல்லாருமே ஒர்க்கர்ஸும் வந்து அவரை முதலாளியாக தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து அவரை வந்து இந்த இடத்துக்குள்ளே, இந்த சர்க்கிள்குள்ளேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு அழைச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவர் வந்து கஷ்டப்படுவார். இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜா. அவரை தூக்கி வந்து நம்ம வேறு ஒரு கம்பெனியில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு மூலமாக இருக்கலே ரொம்ப கோவக்காரங்க கம்பெனியில் போய் தூக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து அவரால் வந்து சர்வை பண்ணி ஜெயிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு, இது ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்த். நான் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் நம்ம கம்பெனியில் வந்து நீ வந்து வேலை செய்ய வேணாம். நீ எந்த கம்பெனிக்கு மாறி போனாலும் உன்னை வந்து எல்லாருக்கும் தெரியுது, உனக்கு ஆதரவாகவே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சவால் வந்து நியாயமான சவாலாகவே இருக்காது. நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஒரு மாதமாக தொழிலாளியாக இருக்கேன்னு தானே சொன்னேன். நான் என் ஃப்ரெண்டோட கம்பெனி சொல்கிறேன், அவங்க வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு. அவளுக்கு வந்து சின்னதாக பேசினாலே வந்து அவ்வளோ கோவம் வரும். அதனால் அவள் கம்பெனியில் நான் உன்னை வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்றேன். எக்காரணம் கொண்டு வந்து நீ வந்து உன் பேரை வந்து நீ யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நீ வந்து சாதாரண தொழிலாளியாக போயிட்டு ஜெயிச்சுட்டு சாதாரண தொழிலாளியாக தான் வரணும் தவிர மேற்கொண்டு எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் சவாலுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க. என்ன ரொம்ப சாதாரணமாக சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் தீபா, உன் புருஷனால் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவள் வந்து சின்னதாக வந்து அவளை வந்து கோவப்பட்டோ சின்னதாக அவளோட கௌரவ குறைச்சலுக்கு ஏதாவது ஒரு சொல்லு கேள்விப்பட்டாலே அவள் அடித்து வேலையை விட்டு தூக்கிடுவா. அந்த கம்பெனியில் வந்து நிச்சயமாக உன் புருஷன் வந்து ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அவன் எப்படி 30 நாள் தாக்கு பிடிக்கிறான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஆனந்த். அதோட ப்ரோலி வந்து செம்ம மாதம் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. செக்யூரிட்டி வந்தோன்னா வந்து டோர் திறக்காமல் விட்டுட்டாங்க கார். அதுக்காக வந்து பட்டுன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு அந்த பக்கம் வந்து கோவமாக போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி வந்து அந்த டோர் வந்து நவுத்திட்டு அதே கம்பெனிக்கு மாதம் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.